ஓம் நம சிவாய. ஓம் வராகி அன்னையை போற்றி. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷ வழிபாட்டை தான் பார்க்க போகிறோம். சுக்கிர யோகம் கிடைக்கிறதுக்கு இந்த பிரதோஷ நாளில் நம்ம சிவபெருமானையும் நந்தியம் பெருமானையும் வழிபட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நம் வாழ்வில் மிகப்பெரிய பொருட்செல்வம் நமக்கு கிடைக்கும். சுக்கிரவாரம்னு சொல்லக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமையில் பிரதோஷ பூஜையில் நம்ம கலந்துக்கணும். சிவனையும் நந்தி தேவரையும் நம்ம வணங்கணும். நந்தி தேவருக்கு அருகம்புல் மாலை சாத்தணும் அப்படின்னா நம்முடைய கோரிக்கைகள் அனைத்துமே நிறைவேறும், சகல செல்வங்களும் நமக்கு கிடைக்கும். நாளைய தினம் மறக்காமல் நந்தி தேவருக்கு அருகம்புல் மாலை கட்டி போடுங்க. அப்படி அருகம்புல் மாலை கட்டி போட முடியலனாலும் ஒரு பிடியாவது அருகம்புல்லை நீங்கள் நந்தி தேவருக்கு வைங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்றங்கள் ஏற்படும். அது மட்டும் இல்லை, நாளைய தினம் பிரதோஷ வழிபாட்டில் உங்களால் முடிந்த பொருட்களை நீங்கள் நந்தி அபிஷேகத்துக்கு நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். பால், தயிர் இது போன்ற எதுவோ உங்களால் முடிந்த ஒரு பொருளையாவது நீங்கள் வாங்கி கொடுங்க. செவ்வரளியும் வில்வமும் நிச்சயமாக நாளைய தினம் வாங்கி கொடுங்கங்க. மிக மிக ஒரு சிறப்பான ஒரு விஷயம். நம் வேண்டுனதில் எல்லாமே நமக்கு கிடைக்கணும் அப்படின்னாக்கா நிச்சயமாக நாளைய தினம் பிரதோஷ வழிபாட்டுக்கு நீங்கள் வில்வமும் செவ்வரளி பூவும் வாங்கி கொடுங்க. உங்களுடைய பொருளாதாரம் மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படும். சிவபெருமானுக்கு உகந்த திதி அப்படின்னு பார்த்தா திரையோதசி திதி. இந்த திரையோதசி திதிங்கிறது அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் 3வது நாள் வரக்கூடிய திதி தான் திரையோதசி. இந்த நாள் பிரதோஷ பூஜைகள்லாம் நடைபெறும். பிரதோஷ காலங்கிறது மாலை 4:30லேருந்து 6:30 மணி வரை. இந்த நேரத்தில் அனைத்து சிவன் கோவில்லையும் சிறப்பு அபிஷேக ஆராதனைலாம் நடக்கும். நந்தி தேவருக்கு 16 வகையான அபிஷேகங்கள் நடக்கும். சிவலிங்க திருமேனிக்கும் அபிஷேக ஆராதனைகள்லாம் நடக்கும். பெருமாள் எப்படி அலங்கார பிரியரோ அதே மாதிரி சிவபெருமான் அபிஷேக பிரியர். லிங்கமே இவரோட வடிவமானாலும் சிவனாருக்கு அபிஷேகங்கள் குளிர குளிர செய்யப்படும். ஒவ்வொரு கிழமையிலும் வரக்கூடிய பிரதோஷத்துக்கு ஒவ்வொரு விதமான பலன் இருக்குது. பிரதோஷ நாளில் பிரதோஷ வேளையில் நம்ம தரிசிக்கிறதுங்கிறது ஒரு விதமான பலனை நமக்கு கொடுக்கும். 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமையில் இந்த சுக்கிரவாரத்தில் இந்த பிரதோஷ நாள் வருது. இந்த நாளில் நம்ம பிரதோஷத்தில் நம்ம கலந்துக்கிறது, அந்த பூஜையில் நம்ம கலந்துக்கிட்டு வழிபடுறது, நம்மளால் முடிஞ்ச ஒரு அபிஷேக பொருள் ஏதாவது ஒன்று வாங்கி கொடுக்கறது, இந்த அருகம்புல் மாலை சாத்துறது, இதெல்லாம் நம்முடைய கடன் பிரச்சனைகள் எல்லாத்தையுமே தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். அதனால் நாளைய தினம் பிரதோஷ வேளையில் சிவபெருமானுக்கு நந்திய தேவருக்கு உங்களால் முடிந்த பொருட்களை, அபிஷேக பொருட்களை எது முடியுதோ ஒன்றாவது நீங்கள் வாங்கி கொடுங்க. மறக்காமல் அருகம்புல் மாலை சாத்துங்க. முடிஞ்சால் ஒரு பிடி அருகம்புல்லை நீங்கள் வைங்க. கொஞ்சோண்டு பச்சரிசியில் நல்லா கழுவிட்டு, சுத்தமாக கழுவிட்டு, அதில் கொஞ்சோண்டு வெல்லத்தை நுணுக்கி போட்டு நீங்கள் அபிஷேகத்துக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. நந்தியம் பெருமானுக்கு இந்த ஒரு நெய்வேத்தியம் வைங்க. இது ரொம்ப சிறப்பான நெய்வேத்தியம். இது அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நெய்வேத்தியம் அப்படி தான் சொல்லணும். நமக்கு சுக்கிர யோகம் கிடைக்கணும் அப்படின்னா நாளைய தினம் நிச்சயமாக நந்தியம் வழிபாட்டில் கலந்துக்கோங்க. சுக்கிரவாரம்னு சொல்லக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமையில் பிரதோஷ பூஜையில் கலந்துக்கணும். சிவபெருமானையும் நந்தி தேவரையும் நம்ம வணங்கணும். நந்தி தேவருக்கு நந்தி தேவரோட அபிஷேகத்தில் நிச்சயமாக நமக்கு கலந்துக்கணுங்க. சிவலிங்க திருமேனிக்கும் நீங்கள் அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம். நந்தி தேவருக்கும் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். உங்களால் முடிஞ்சது நீங்கள் செய்யலாம். அதே மாதிரி முக்கியமான இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, செவ்வரளியும் வில்வமும் நிச்சயமாக நாளை தினம் வாங்கி கொடுங்க. செவ்வரளிங்கிறது இப்போ எல்லார் வீட்லேயுமே கிடைக்கக்கூடிய ஒரு பூவாக இருக்குது. வில்வம் ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம் சிவபெருமானுக்கு. நம்முடைய கஷ்டங்கள் அனைத்தும் தீரணும்னா இதெல்லாம் நம்ம செய்கிறதுனால எந்த தவறும் கிடையாது. நாளைய தினம் மறக்காமல் நீங்கள் வெள்ளிக்கிழமையில் இதெல்லாம் நீங்கள் செய்யுங்க. இந்த பொருட்களை நீங்கள் சிவன் கோயிலுக்கு கொண்டுட்டு போங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் போதும் போதும்னு சொல்கிற அளவுக்கு கடவுள் உங்களுக்கு செல்வத்தை கொடுப்பார். ஒரு கடன் கூட இல்லாத அளவுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை தருவார். ஒவ்வொரு பிரதோஷமும் ஒரு தனித்துவம் வாய்ந்தது. ஒரு கிழமையில் வரக்கூடிய பிரதோஷம் ஒரு தனித்துவம் வாய்ந்தது. நாளைய தினம் சுக்கிரவார பிரதோஷத்தில் நீங்கள் கலந்துக்கோங்க. சிவபெருமான் தான் மகாலட்சுமி அம்மாவுக்கு செல்வத்தை வாரி வழங்கினாங்க.
அப்போது மகாலட்சுமி தாயாருக்கு வழங்கின அந்த செல்வத்தை நமக்கு கண்டிப்பாக கொடுப்பாங்க. செல்வத்துக்கெல்லாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய மகாலட்சுமி அம்மாவுக்கே சிவபெருமான் தான் கடைக்கண் பார்வை காட்டியிருக்காங்க. அப்படிங்கும் பொழுது நிச்சயமாக நம்மீதும் அவங்க பார்வை படும். இந்த ஒரு நாளில் வெள்ளிக்கிழமை சுக்கிரவார பிரதோஷத்தில் கலந்துக்கோங்க. அனைத்து வித செல்வங்களையும் பெறுங்க. போதும்னு சொல்கிற அளவுக்கு சிவபெருமான் வாரி வாரி செல்வங்களை வழங்குவாங்க. சிவபெருமானின் அனுகிரகம் நிச்சயமாக நமக்கும் கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வராகி அம்மனின் அருளோடும் சிவபெருமானின் அருளோடும் எப்பொழுதும் உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பும் ஆரோக்கியமும் நிலைத்திருக்கட்டும். நன்றி.